தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாட்களாக நம்ம மக்கள் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்த வேலைவாய்ப்பு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தா கிளர்க். வெறும் கிளர்க் வேலைவாய்ப்பு மட்டும் கிடையாது, அது இல்லாமல் இன்னும் ஒரு 9 விதமான பதவிகள் இருக்கிறதா அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா இதில் ஜென்ரல் கண்டிஷன்ஸ் அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணுறது முழு தகவலையும் கிளியராக சொல்லியிருக்கோம். ஸோ கிளியராக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவல் என்னங்கிறத உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 12th ஐடிஐ டிப்ளமோ எனி டிகிரி வரைக்கும் படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா, அவங்க கேட்குற எலிஜிபிலிட்டி மற்றும் ஏஜ் லிமிட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்புக்கு இன்டர்வியூ கிடையாது. அப்போ எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் நீங்கள் பாஸ் பண்ணிட்டால் மட்டும் போதும், இந்த வேலைக்கு நீங்கள் போய் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சேலரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் சேலரி 30,000 ரூபாய், அதுக்கு அடுத்தது 38,000 ரூபாய். இது பார்த்திங்கன்னா 30,000 38,000ங்கிறது ஆரம்ப சம்பளம். போய் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கான சம்பளம் இது தான். ஓகேங்களா, ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு. எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் அவங்க கேட்கவே இல்லை. ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் சரி, எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே ஒரே சேலரி தான். ஸோ தாராளமாக ஃப்ரெஷர்ஸ் கேண்டிடேட்ஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் 24 ஏப்ரல் 2024 தான் இதுக்கான லாஸ்ட் டேட். சாயந்தரம் 5 மணி வரைக்கும் லிங்க் ஆக்டிவேட்டாக இருக்கும். 5 மணிக்கு மேலே லிங்க் க்ளோஸ் ஆயிரும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. முழுசாக 1 மாதம் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. தபால் மூலிமா கொரியர் மூலிமாலாம் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆன்லைனில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும். இந்த வேலைவாய்ப்புக்கு தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தாராளமாக இந்தந்த மாவட்டம் தான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இந்த வேலைவாய்ப்பு கிடையவே கிடையாது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக. இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர அனைத்து வேலைவாய்ப்பை பற்றின முழு தகவலையும் உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். வெறும் உங்கள் மாவட்டம் மட்டும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறைன்னு அனைத்து துறையில் இருக்க வர வேலை வாய்ப்புகளையும் உடனுக்குடன் நம்ம டெலிகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். ஓகே, இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க், அதாவது நம்ம வெப்சைட் லிங்க்கை கமெண்ட்லேயும் பின் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். மறக்காமல் செக் பண்ணுங்கள், கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்க்காம என்றைக்கும் அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம். மக்களே, பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இது தான். என்ன ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஜென்ரல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தெளிவாக என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு இந்தியன் நேஷ்னல்ஸ் யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் தான். ஓகேங்களா, ரெண்டாவது பாயிண்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அவங்களால அப்ளை பண்ண முடியும். ஜென்ரல் கண்டிஷன்ஸில் அவங்க கேட்குற குவாலிஃபிகேஷன்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை ரிட்டன் டெஸ்ட்டுக்கு கூப்பிட மாட்டாங்க. அதை அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்ருக்க கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு என்ஓசி வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மறக்காமல் அது செலெக்ஷன் டைமில், அதாவது ரிட்டன் டெஸ்ட்டில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கம்பல்சரி அந்த என்ஓசியோடு தான் நீங்கள் வரணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் கொடுத்துருக்க ரிலாக்ஸேஷனை நாங்கள் அதிகப்படுத்தினாலும் படுத்துவோம். அது பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டை பொறுத்து அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பில் சொல்லியிருக்க வேக்கன்சிஸ் அதிகமும் ஆகலாம் இல்லை கம்மியும் ஆகலாம். அது அந்தந்த டயத்தை பொறுத்து மாறும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புக்கு முழுக்க எழுத்து தேர்வு மட்டும்தான். செலெக்ஷன் ப்ராசஸ்னால் ரிட்டன் டெஸ்ட் மட்டும்தான் வைப்போம், வேறு எதுவும் வைக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்த பாயிண்டில் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுடைய ஓன் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதாவது உங்கள் சொந்த செலவில் தான் நீங்கள் வந்துக்கணும், நாங்கள் எதுவும் ப்ரொவைட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கேண்டிடேட்ஸ் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறப்போ தெளிவான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணலை அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸை கேட்பாங்க. அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற ஒரிஜினல்ஸை தான் நீங்கள்
ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட்ஸ்க்கான ஒரிஜினல் கேட்பாங்க. அந்த டயத்தில் உங்கள்கிட்ட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னா கம்பல்சரி நாங்கள் ரிஜெக்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அவங்க கேட்டிருக்க எல்லா எலிஜிபிள் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்ளை பண்ணுவோம், அப்படி இல்லைன்னா இல்லை. இன்னொன்று, ஆல்ரெடி என்எல்சிலேருந்து ரிசைன் பண்ணவங்க, இல்லை ரிட்டைர்மெண்ட் வாலண்டரியாக ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு போனவங்க, இந்த மாதிரிலாம் இருக்கவங்க யாராவது திருப்பி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத தெளிவாக இந்த 3 பாயிண்டில் சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கு இங்கிலீஷில் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும், தமிழில் எழுத முடியாது. ஒன்லி இங்கிலீஷ் லாங்குவேஜ் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போது ஏதாவது பிரச்சனையில் உங்களை வேலையை விட்டு தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா 1 மந்த் நோட்டீஸ் பீரியட் உங்களுக்கு கொடுத்து உங்களுக்கு வேலையை விட்டு தூக்கிறோம், உங்களுக்கான செட்டில்மெண்ட்டையும் வழங்கிடுவோம். நீங்கள் ஏதாவது பிரச்சனை பண்ணி உங்களை தூக்குற மாதிரி இருந்துச்சுன்னா அதையும் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கு எப்படி அப்ளை பண்ணணுங்கிற டீட்டெயில் சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்எல்சி வெப்சைட் மூலிமா தான் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். அதுக்கான அஃபிஷியல் சைட் இது தான். ஓகேங்களா? இது மூலிமா தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையில் ஒரு ஆக்டிவான வேலிட் மொபைல் நம்பர் மற்றும் இமெயில் ஐடி கம்பல்சரி இருக்கணும். எதுக்கு அப்படின்னா ஃப்யூச்சரில் வர எல்லா செலெக்ஷன் ப்ராசஸும் கம்யூனிகேஷன் எதில் பண்ணுவாங்கன்னா எஸ்எம்எஸ் இல்லை இமெயில் மூலிமா தான் நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் அப்லோட் பண்ணுற எல்லா டாக்குமெண்ட்ஸுமே பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? ஏதாவது டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணாமல் விட்டுட்டாலும் அதுலேயும் ரிஜெக்டில் போயிடுவீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ 9 விதமான பதவிகளுக்கு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு வேலை வாய்ப்புக்கும் நாங்கள் தனித்தனியாக அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவங்க அதுக்காக பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ ஒரு வேலை வாய்ப்புக்கு ஒரு 2-3 தாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக அப்ளை பண்ண டீட்டெயில்ஸை வச்சு ஏற்றுக்குவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு தப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரெண்டாவது மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ரெண்டாவதாக நீங்கள் அப்ளை பண்ணதை மென்ஷன் பண்ணிக்குவாங்க. இல்லை நீங்கள் 4-5 தாட்டி பண்ணிவிட்டு மறுபடியும் 6வது தாட்டி பண்ணுறீங்கன்னா 6வது தாட்டி பண்ணதை தான் ஏற்றுக்குவாங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணிவிட்டு 6வது தாட்டி தப்பாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 6வது தாட்டி பண்ணதை ஏற்றுக்குவாங்க. நீங்கள் கரெக்டாக பண்ணதை ஏற்றுக்க மாட்டாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் அப்ளை பண்ணதை தான் ஏற்றுக்குவோம் அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அப்புறமா பண்ணிக்கோங்க. இன்னொன்று, எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனல் சப்மிட் பட்டன் கொடுத்ததுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அது ஏன் அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ கம்பல்சரி அந்த பிரிண்ட் அவுட்டை அவங்க கேட்பாங்க. ஸோ அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? செலெக்ஷன் ப்ராசஸ் அப்போ கம்பல்சரி எல்லாமே இருக்கணும். இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஹார்ட் காப்பீஸ் எதுவும் நீங்கள் அனுப்பிச்சிங்க அப்படின்னா அதில் ஏற்றுக்க மாட்டோம், ஆன்லைன் மூலிமா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போருந்து ஆக்டிவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணிலேருந்து என்றைக்கு டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/3/2024 நீங்கள் ஆன்லைனில் ஆக்டிவேட்டாக இருக்கும். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 24/4/2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலே போச்சு அப்படின்னா லிங்க் க்ளோஸ் ஆகிடும், உங்களால் அப்ளை பண்ண முடியாது. முழுசாக 1 மாதம் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் தெளிவாக உட்காந்து மெதுவாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, நான் ப்ரிப்பேர் பண்ணணுன்னா எதை வச்சு ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிரேட் வைஸ் உங்களுக்கு வந்து ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 2 கிரேடு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கிரேடுக்கும் ஒவ்வொரு சேலரி, அவ்வளோதான். இது வேரி ஆகுது. ஃபஸ்ட்டு F1S கிரேட் இந்த வேலை வாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மேக்ஸிமம் மார்க்ஸுங்கன்னா 30-70, டோட்டலாக 100 மார்க். அதே மாதிரி இதுலேயும் 100 மார்க். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா 30 மார்க்குக்கு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க, லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ். இது 3 சேர்த்து 30 மார்க்குக்கும் சப்ஜெக்ட் நாலேஜுக்கு 70 மார்க்கும் வச்சு உங்களுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இதே F2 கிரேட். ஓகேங்களா? இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டெஸ்ட் தான். இது மாதிரி 2 இதெல்லாம் வைக்கல, ஒரே டெஸ்ட் தான். ஒரே டெஸ்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே டெஸ்ட் தான். பட் இப்படி வந்து பிரிச்சுக்கிறாங்க. இதில் ஒன்று தான் ஆப்டிடியூட் டெஸ்ட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் வச்சு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் நம்ம எழுதுறதுக்கு 2 மணி நேரம் டைம் கொடுக்குறாங்க. 120 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜில் மட்டும்தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகேங்களா? எழுதுகிறவங்க இங்கிலீஷில் தான் எழுதிக்கணும். ஓகே, இந்த வேலை வாய்ப்புக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னென்ன வேலை வாய்ப்புங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்புகளுக்கான ஏஜ் லிமிட் இது இவங்க கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் as per கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன், அதாவது ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் யூஆர் கேட்டகரியில் நீங்கள் போய் அப்ளை பண்ணிங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கிடையாது. ஓகேங்களா? உங்களோட இது கேட்டகரிக்கு ஏஜ் வேலை வாய்ப்பு, அதாவது கேட்டகரி வைஸ் பிரேக்கப்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ எஸ்சிக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, ஒரு காலி இடங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் கிளர்க் எடுத்துட்டோம் அப்படின்னா கிளர்க்கில் ஓபிசிக்கு 5 இருக்குது, எஸ்சிக்கு 5 இருக்குது, எஸ்டிக்கு 5 இருக்குது அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இடபிள்யூஎஸ் கேட்டகரி எனக்கு எதுவுமே கொடுக்கல, நான் எப்படி அப்ளை பண்ணுறதுனா நீங்கள் அன்ரிசர்வ்டு, அதாவது யூஆர் ஜென்ரல் கேட்டகரின்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போது இடபிள்யூஎஸுக்கு இப்போ ஏஜ் லிமிட் நார்மலாக 35 வரைக்கும் அப்ளை பண்ணலான்னு இருந்துச்சு அப்படின்னா
யூஆர் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்க சொல்லியிருக்க ஏஜ் லிமிட் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 35 வயசுக்கு அப்ளை பண்ண முடியாது, உங்களுக்கு 30 இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியும். அந்த மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தோன்னா கிளர்க்குக்கு மட்டும்தான் வேரி ஆகுது, மற்றது எல்லாமே ஒன்று தான். கிளர்க்குக்கு யூஆர்இடபிள்யூஸ்னால் உங்களுக்கு 30 வயது, ஓபிசினா 33, எஸ்சினா 35, எஸ்சினா 35. மிச்சம் இருக்க எல்லா வேலை வாய்ப்புக்குமே பார்த்தீங்கன்னா யூஆர்இடபிள்யூஎஸ் கேட்டகரினா 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரினாலும் 30 வயதுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எஸ்சி அப்படின்னா 30 வயது, எஸ்டினாலும் 30 வயது. ஜூனியர் இன்ஜினியர் சிவிலுக்கு மட்டும் எஸ்டி கேண்டிடேட்ஸ்னால் 35 வயதுனா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இது இல்லாமல் ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓகே, என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் டிராஃப்ட்மேன்ஷிப் 30,000 ரூபாய் சம்பளம், 12th பாஸ் பண்ணிக்கணும். ஐடிஐ டிராஃப்ட்மேனில் நீங்கள் படிச்சிருந்தா அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். இரண்டாவது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் எலக்ட்ரீஷியன் 30,000 ரூபாய் உங்களுக்கு சம்பளம், 12th பாஸ் பண்ணிக்கணும். ஐடிஐ எலக்ட்ரீஷியனில். அதுக்கடுத்தது இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஃபிட்டர், இதுக்கு 30,000 ரூபாய் சம்பளம், 12th பாஸ் பண்ணிக்கணும். ஐடிஐ ஃபிட்டர் இதில். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள், இதுக்கு 30,000 ரூபாய் சம்பளம், 12th பாஸ் பண்ணிக்கணும். ஐடிஐ மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிளில் நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர் ஒயர்மேன், இதுக்கு பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய் சம்பளம், 12th பாஸ் பண்ணிக்கணும். ஐடிஐ ஒயர்மேனில் படிச்சிருக்கோங்க, நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது கிளர்க்குக்கான வேலைவாய்ப்பு. கிளர்க்குக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30,000 ரூபாய் சம்பளம், எனி டிகிரி படித்த யாராக இருந்தாலும் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். அதுக்கடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் சிவில் 38,000 ரூபாய் சம்பளம், இதுக்கு நீங்கள் பார்ட் டைமாவோ ஃபுல் டைமாவோ டிப்ளமோ படிச்சிருக்கோங்க. எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவில் அல்லது சிவில் அண்ட் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஜூனியர் இன்ஜினியர் 38,000 ரூபாய் சம்பளம், இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ஃபுல் டைம் ஆர் பார்ட் டைம்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் 38,000 சம்பளம், இதுக்கு பார்ட் டைமோ ஃபுல் டைமோ டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா? இதுதான் இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும். மறக்காமல் அப்ளை பண்ணிக்கோங்க. என்எல்சிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் இந்தியா லிமிட்டட்லேருந்து. எல்லாத்துக்குமே தெரியும் நெய்வேலி அப்படின்னா. லாஸ்ட் டேட் ஆல்ரெடி சொல்லிட்டோம், 10 மணிலேருந்து 25/3/2024 அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 5 மணி 24/4/2024. அப்ளை பண்ணுங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. இன்றைக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. நெய்வேலி நிலக்கரி சுரங்கத்தில் தான் இந்த வேலைவாய்ப்பு. அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுங்க. உங்கள் நண்பருக்கு யூஸ்ஃபுல்லாக கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை நான் சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.